ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரூர் ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறையா பேர் உருண்டை சாஃப்டாகவே வர மாட்டேங்குது, கல் மாதிரி ஆகிடுது அப்படிலாம் நிறையா பேர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு பருப்பு உருண்டை குழம்பு நம்ம எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாமா? இப்போது ஃபஸ்ட்டு உருண்டைக்காக 1/4 கிலோ கடலப்பருப்பு இருக்குல்லையா, அதை ஊற வச்சு அது கூட பெரிய சீரகம் இருக்குல்ல, அது காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது அந்த அரைச்ச மிக்ஸோட தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, துருவிய தேங்காய், உங்களுக்கு தேங்காய் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோது நீங்கள் தேங்காய் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே கூட கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பூண்டு, பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ண வேணால், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட இப்போ முருங்கைக்கீரை, நல்லா முருங்கைக்கீரையை உருவி வாஷ் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா கருவேப்பிலையே கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் இது கூட ஆட் பண்ணி சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. மாவை நீங்கள் நல்லா பிசைஞ்சு விடும்போது ஒரு அகலமான பாத்திரமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணெய் செட்டில் போட்டு நீங்கள் பிசைஞ்சால் கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக நீங்கள் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ரொம்பலாம் விட வேணாம், சும்மா லைட்டாக கொஞ்சமாக விட்டால் போதும். ஆயில் ஹீட் ஆனோடனே வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், நம்ம இதில் கடுகு நம்ம சேர்க்க மாட்டோம், வெந்தயம் தான் போடுவோம். வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போது வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இல்லையா, இப்போது கார்லிக் இருக்குல்ல, பூண்டு, அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதையும் நம்ம இதோடு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே உருண்டைக்காக அதில் பூண்டு ஆட் பண்ணியிருப்போம். இப்போது பூண்டு நல்லா பொரியட்டும். லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போடுங்க. பெரிய வெங்காயம் இந்த குழம்புலையும் ஆட் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே உருண்டைக்கான மாவில் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இதிலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே அந்த உருண்டையிலேருந்து தான் ஆட் பண்ணுவோம், பட் நம்ம இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். ஒரு 90% வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, நல்லா பழமாக 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு அதை நல்லா கையால் புழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் அதை வதக்கி விடுங்க நல்லா. இப்போ நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டோம். ரொம்ப வதங்கிட வேணாம். அந்த தக்காளியோட தோல்லாம் கொஞ்சம் சுருங்கி நமக்கு தனியாக வந்துடும் இல்லையா. இப்போது குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம கலவைத்தூள் வச்சுருப்போம்ல, அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க புளித்தண்ணி, நல்லா வடிகட்டி புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அவசரப்பட்டு அந்த உருண்டை பிடிப்போம் இல்லையா, அந்த உருண்டையை நம்ம இதில் போட்டுற வேணாம். குழம்பு நல்லா கொதித்து ஒரு அந்த மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனை போயிடும். அது வரைக்கும் நல்லா அந்த குழம்பை நம்ம கொதிக்க விடணும். குழம்பு கொஞ்சம் சுண்டும். நல்லா அது வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த குழம்போட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையான கல் உப்போ அந்த உப்பையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போது குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம உருண்டை மாவு ரெடி பண்ணி வச்சு தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்க போகிறோம். ரொம்ப பெரிய உருண்டையாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாவோ இல்லை சின்னதாகவோ நம்ம போட்டு வச்சுக்கலாம். உருண்டை சில பேர் இட்லி பானையில் அவிச்சு எடுத்து வச்சுப்பாங்க. நம்ம ஆனால் அப்படி கிடையாது, டைரெக்டாகவே குழம்புல போட்டுக்க போகிறோம். குழம்போடு மிக்ஸ் ஆகாது. அது அந்த டைமில் போடும்போது நான் சொல்கிறேன். நீங்கள் வேக வச்சும் போட்டுக்கலாம், டைரெக்டாகவும் நம்ம குழம்புல அப்படியே நம்ம இதை போட்டுடலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக தான் போட போகிறோம். ஸோ உருண்டையை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பாலாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது பார்த்திங்களா. நல்லா கொதித்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த நுரையே வந்துருச்சு. இந்த டைமில் என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா உருண்டை, அந்த உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து
அதில் வந்து போடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுறக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக போடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டிங்க அப்படின்னா உருண்டை வந்து உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக போடணும். அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம அதுக்கப்புறம் உருண்டையெல்லாம் வந்து ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் அந்த மாவு சும்மா லைட்டாக இறங்கி அது ஒரு திக்னஸாக கிடச்சிரும் நமக்கு. இப்போதைக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். கடைசியாக வந்து வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது குழம்பு அப்படின்னு. உருண்டையை குழம்புல போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, கேர்ஃபுல்லாக. ஏன்னா வந்து மேலே வந்து தெரிச்சிரும். அதனால் பொறுமையாக ஒன்று ஒன்றா வந்து போடுங்க. அப்படியெல்லாம் கொட்டக்கூடாது தட்டோட. ஒரு உருண்டையாக தான் வந்து நீங்கள் இறக்கி உள்ளே விடணும். குழம்புல இப்போ பாருங்கள் உருண்டை வந்து உள்ளே தானே இருக்குது. நம்ம உருண்டை வெந்துருச்சுங்கிறதுங்கும்போது பார்த்திங்கன்னா உருண்டை அப்படியே மேலே வந்து மிதந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. நம்ம வந்து போட்டுட்டு குழம்ப வந்து கிண்டி விடக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ எப்படி நம்ம மீன் குழம்புலாம் வந்து மூடி வச்சுருவோம் கிண்டாமல் மீனை போட்டு, அதே மாதிரி தான் உருண்டையிலையும் உருண்டை உடஞ்சிரும். அதனால் நம்ம கிண்டக்கூடாது. பாருங்கள் இப்போ உருண்டையெல்லாம் வந்து மேலே மிதந்து வந்துருச்சா. அப்போ பார்த்திங்கன்னா உருண்டையெல்லாம் கீழே இருக்கும். நம்ம வந்து கடைசியாக போட்ட உருண்டையெல்லாம் தான் மேலே இருக்கும், கீழே இடம் இல்லாமல். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா உருண்டை மேலே வந்துருச்சு வெந்து. இப்போயும் நம்ம வந்து ரொம்ப கிண்டக்கூடாது. அப்படியே லைட்டாக அங்கங்கே வந்து அந்த குழம்பு வெறும் குழம்பாக இருக்குல்லையே அந்த இடத்த வந்து அப்படியே ஷேக் பண்ணி விட்டால் போதும். இப்போ நமக்கு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம வந்து தொட்டுக்கையெல்லாம் எதுவும் செய்யவே வேணாம். நான் இந்த உருண்டையே நம்ம தொட்டுட்டு வந்து சாப்பிட்டுடலாம். ஆனாலும் நம்ம முருங்கைக்கீரை பொரியல் இருக்கு இல்லையா, அதை வச்சு தொட்டு சாப்பிட்டாலும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உருண்டை வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் தனியாக எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது உருண்டையை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன் இல்லையா, இதை நான் ஸ்பூனில் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி கட் ஆகிட்டு பார்த்தீங்களா. ஒரு கேக் மாதிரி கேக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது அந்த உருண்டை, ரொம்ப சாஃப்டாக. பாருங்கள் இன்னொன்று நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கல் மாதிரி இருக்கவே இருக்காது, ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம். அது உள்ளே பாருங்கள் நல்லா வெந்திருக்கும், நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த உருண்டை குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.